அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியே நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோம். இப்போ இந்த கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரியல் இன்டெக்ரல் கான்செப்ட்ல காமனஸ் அப்ளை பண்ணிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது தான். அதாவது ரியல் இன்டெக்ரல் கான்செப்ட் எப்படி சொல்றாங்கன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிங்கிறது ரியல் பார்ட். அப்ப என்ன கிடைக்கும்? P ஆஃப் x டிவைடட் பை Q ஆஃப் x ஃபார்மேட் இருக்குது. அப்படின்னா, காம்ப்ளக்ஸ் கான்டோர் இன்டெக்ரல் அப்ளை பண்ணிட்டு எப்படி நீங்க ப்ராப்ளத்தை ரன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த டைப். இது தேர்ட் டைப். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா, எப்படியாப்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜெட் இன்டு டிஇஜெட்க்கு மாத்திக்கிங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி மாத்த சொல்றான்னா, இது ரியல் பார்ட். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு ரியல் பார்ட்டோட வேல்யூ. அப்ப அதை என்ன பண்ண சொல்றான்னா, ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணு வித் ரேடியஸ் வந்து ஆர். வித் ரேடியஸ் ஆர். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணிக்கிங்க. ரேடியஸ் வந்து ஆர்ன்ட்டான். அப்ப சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜினா வச்சுக்கிட்டு, ரேடியஸ் ஆர்னா என்ன கிடைக்கும்? இங்க வந்து மைனஸ் ஆர், இங்க வந்து பிளஸ் ஆர். அப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணிக்கோ. ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ண பின்னாடி என்ன பண்ண சொல்றாங்க? இந்த செமி சர்க்கிள் வந்து காமான்னு வச்சுக்கோங்க. இந்த செமி சர்க்கிள் வந்து காமான்னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, இது நம்மளுக்கு ரியல் பார்ட் வேல்யூ தானே வேணும். நம்மளுக்கு எது வேணும்? குடுத்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ரியல் பார்ட் வேல்யூ தானே வேணும். அப்ப அந்த ரியல் பார்ட்ட மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்ப எஃப் ஆஃப் ரியல் பார்ட்னா என்ன ஆகும்? இஜெட் வந்து என்ன ஆகும்? எக்ஸ் ஆகும். ஏன்னா இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்ப அந்த ரியல் பார்ட் என்ன ஆகும்? இங்க இஜெட்டுக்கு பதிலா இங்க எக்ஸ்ன்னு மாத்திக்கங்க. ரியல் பார்ட்னால எக்ஸ்ன்னு மாத்திக்கங்க. அப்ப அடுத்தது என்னது? இது மட்டும் போதுமா? இப்ப நீ வந்து செமி சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிற. அப்ப செமி சர்க்கிள் கன்சிடர் பண்ணும்போது அந்த ரீஜியன் வேணும்ல, அந்த ரீஜியன் வந்து காமா. காமாங்கிறது என்ன? செமி சர்க்கிள் வித் ரேடியஸ் வந்து ஆர். அப்ப அதனோட ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? காம்ப்ளெக்ஸ்ல வரும். ஏன்னா சர்க்கிள் என்ன ஆகும்? ரியல்ல இருந்து மேல போகணும்னா என்னது? காம்ப்ளெக்ஸ்ல வரும். அப்ப காம்ப்ளெக்ஸோட ஃபார்மேட் a பிளஸ் ஐபியோட ஃபார்மேட்ல வரும். அப்படியே ரன் ஆக என்ன ஆகும்? வேரி ஆகும். வேரி ஆகும்போது x பிளஸ் ஐஒயோட ஃபார்மேட் வரும். அப்ப ரன் ஆயிட்டு எண்டுல முடியும். அதனால இது என்ன பண்றாங்க? காமாவா எஃப் ஆஃப் இஜெட் இன்டு டிஇஜெட் மாத்த சொல்றாங்க. சரி, இது ரியல் பார்ட் அண்ட் இது வந்து சர்க்கிளோட பார்ட். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கம்பைன் ஆகிருக்கும். ஒரு செமி சர்க்கிளோட கான்செப்ட். இப்போ அடுத்த ஒர்க் என்ன வேணும் உனக்கு? லிமிட் என்ன கேட்குற? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி தானே கேட்குற. அப்போ லிமிட் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணு. ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜெட் இன்டு டிஇஜெட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். இந்த செமி சர்க்கிள் என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த செமி சர்க்கிள் என்ன ஆகும்னா, தட் மீன்ஸ் இந்த இன்டெக்ரல் செமி சர்க்கிளோட இந்த இன்டெக்ரல் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட இன்டெகிரேஷனோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்கிறாங்கன்னா, அஸ் பர் தீரம் ஒரு தீரத்தைப்படி ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஃபினிட்டிக்கு ரெண்டு ஆகும்போது, அதாவது ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வரும்போது இந்த இன்டெக்ரல் பார்ட் என்ன ஆகுங்கிறாங்க? ஜீரோ ஆகுங்கிறாங்க. அப்போ ஜீரோ ஆகுங்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜீரோ ஆயிரும், அதை விட்டுருங்க அப்படிங்கிறோம். ஜீரோ ஆயிரும், அதை விட்டுருங்க அப்படிங்கிறோம். அப்போ என்ன ஆகும்? இன்டெக்ரல் மைனஸ் டு இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுறாங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜெட் இன்டு டிஇஜெட் மாற்றி நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் இதனோட ப்ராசஸ். அப்போ அது சிங்கிறது என்ன? சிங்கிறது பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் வித் ரேடியஸ் வந்து என்னது? அதாவது டயாமீட்டர் மைனஸ் ஆர் டு ஆர் ரியல் பார்ட். ஓகே, செமி சர்க்கிள் பிளஸ் ரியல் பார்ட். இந்த சிங்கிற கான்செப்ட் இங்கே வருது. ப்ரீவியஸ் கான்செப்ட் என்ன எடுத்தோம்? யூனிட் சர்க்கிள் மட்டும் எடுத்தோம். பட் இங்கே என்னாச்சு? மைனஸ் ஆர் டு ஆர் வச்சுட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் பார்ட் இந்த கான்செப்ட். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். எல்லா